அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு சந்தை 27ஆம் தேதி ஜனவரி எப்படி முடிவுற்றுள்ளது, இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் எப்படி நடந்தது, அடுத்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத வந்துட்டு நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாமல் ரேஞ்ச் வித் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் எப்படி எளிமையாக பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் வழங்குவது இல்லை. இந்த ஆப்ஷனை பொறுத்தவரை நிறைய பேர் வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்துட்டு ட்ரேட் பண்ண முற்படுறாங்க. அது வந்து தவறாக முற்பட்டு விடும். ஏன்னா இதில் என்னன்னா ஒவ்வொரு ப்ரீமியம் இருக்குல்ல, இந்த ப்ரீமியத்துக்குள்ள உண்மை விலை எதிர்பார்ப்பு விலை இருக்குது. அப்போ சந்தை ஒரே இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா 17,000 17,050 வரை ஒரு 2 மணி நேரம் ஒரே இடத்துல நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதோட டைம் வேல்யூ கட் ஆகிடும். அப்போது நீங்கள் கிராஃபை பார்த்துட்டு எப்படி இது பண்ண முடியும்? இன்றைக்கி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் கிராஃப் யார்கிட்டயாச்சும் இருந்தால் போட்டு பாருங்கள். மார்க்கெட் காலையில் போட்ட லோவை மார்க்கெட் வந்துட்டு திருப்பி பிரேக் பண்ணிருச்சு. ஸ்பாட் நிஃப்டி வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து காலையில் போட்ட லோவை பிரேக் பண்ணியாச்சு. ஆனால் எந்த புட் ஆப்ஷனுமே காலையில் போட்ட ஹையை பிரேக் பண்ணல. இது ஒரு பெரிய இம்பேக்டடு. அப்போ என்ன ஆயிருக்கு, அந்த இடத்துல டைம் வேல்யூ கட் ஆயிருக்கு. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு ஆப்ஷன் வர்த்தகத்தை இது பண்ண முடியும். அப்போ இது ஒரு ஜாக்பாட் மூமெண்ட்டாக எடுக்கணும்னா எதிராளியோட பலவீனத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். எதிராளியோட பலவீனம் தெரிஞ்சு எதிராளி பலமாக இருக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணாமல் பலவீனமாக இருக்கும்போது தான் வியாபாரம் செய்ய முற்படணும். அதற்கு தான் காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம், மிகைப்படுத்தின மதிப்பு இருக்குது, கேப் டவுன் இருக்குங்காட்டி யூடேன் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ வந்து சந்தையோட ப்ரீமியம் நல்லாயிருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்திருந்தால் சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம காலையில் பேசினோம். அது அப்படியே நடைபெற்றது. அதுக்கோசம் நான் சொன்னதுனால நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்ப்பை தேடி இருக்கிறோம். இதை பாருங்கள், எவர் கிரீன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு டாப் லோயர் பாட்டம், இதுதான் மார்க்கெட்டோட எஸ்டர்டே ஹைன்னு வச்சுக்கோங்க. எஸ்டர்டே லோ மார்க்கெட் என்ன பண்ணும், சின்னதாக இப்படியே ட்ரேட் நடந்துட்டு இந்த இடத்துல போகும். இந்த இடத்துல இதை பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் மேலே போகும்ட்டு எதிர்பார்க்குறவங்க பிரேக் அவுட் நல்லா ஆச்சுன்னா திருப்பி நல்லா ஒரு கோடு போட்ட மாதிரி ஏறும். இங்கே வர ஸ்லோவாக கம்பைன் ஆகிருக்கும். அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இதாக இருக்கும். சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா திருப்பி இங்கே டவுன் ஆகிறவங்க அழகாக இது மட்டும் வந்துடுவாங்க. இதை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்ட்டு எவர் கிரீன். ஆனால் இந்த இடத்துல யார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அப்போ இந்த இடத்துல இது எல்லாமே தெரிஞ்சது தான். அப்போது முடிவு இப்போ இங்கே மேலே தான் போகும்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துடுச்சுன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு தடைப்பட்டது. இல்லை இந்த இடத்துல திரும்பிடுவான்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனில் ஷார்ட்டாக பண்ணுறவங்களுக்கு அது லாபம் அமையுற, அது சரிதான வர்த்தகம். அதனால் இந்த வர்த்தகம் சரி தவறு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் நட்டத்தடுப்பு வச்சு வியாபாரம் செய்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் அப்படி டவுன் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா மார்க்கெட் இறங்கணும் அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ திருப்பி அது இறங்காமல் திருப்பி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா ஒன்று நல்லா இறங்குறக்கும் வாய்ப்பு, இல்லை நல்லா இங்கே ஏறக்கும் வாய்ப்பு. இந்த முடிவில் 2 முடிவும் எடுக்கலாம். ஒன்று வாங்குறக்கும் முற்படலாம், விற்கிறக்கும் முற்படலாம். இதில் யார் செயல்பாடு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். அதற்கு தான் நம்ம வந்து கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அது 0 to ஹீரோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு எளிமையாக எப்படி வந்துட்டு சின்ன ப்ரீமியம் மல்டிபிள், சின்ன கல் பெத்த லாபம்னு சொல்லுவோம், அது எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குற கான்செப்ட். இது வந்துட்டு சக்ஸஸும் ஆகலாம், அன்சக்ஸஸும் ஆகலாம், தவறும் ஏற்படலாம். தவறு ஏற்பட்டால் குறைந்த நஷ்டம், லாபமாக அமைந்தால் பெரிய லாபம் அமைய வாய்ப்பு இருக்கும். அப்போ இது எப்பெல்லாம் மீட் பண்ணும்? அப்போ ஒருத்தர் பலவீனம் ஆகிறாங்கன்னா 2 பேருமே பலவீனமாயிட்டு யார் பலம் பெறுறாங்க, அப்போ தான் ஜாக்பாட் மூமெண்ட் வரும். அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமே. கட்டண பயிற்சி வந்து ஜனவரி 31 வரை முடிவு பெறுகிறது. சலுகை தள்ளுபடி இருக்குது. அதற்குள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க விரும்பியவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரை நீண்ட நாட்கள் அந்த சலுகை தள்ளுபடி கொடுத்துருக்குறோம். இந்த அரிய வாய்ப்பை சிலர் பயன்படுத்தியிருக்காங்க. சிலர் பயன்படுத்திக்க தவறினால் அதற்கப்புறம் அந்த சலுகைகள் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அந்த சலுகை இருக்காது. அது உங்கள் விருப்பம். அதற்குண்டானது 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசினுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது பாருங்கள், நம்மளுக்கு 17,600 21ஆம் தேதி 17,600 பேர் ஹெஜிங் 288 ரூபா ப்ரீமியம். இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா 356 ரூபா. அப்போ இதை ரைட் பண்ணவங்களுக்கு நஷ்டம், இதை பை பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 75 ரூபா லாபம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள்.
நேற்று 356 ரூபாய், இன்றைக்கி 488 ரூபாய். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போது இதை வந்து ரைட் பண்ணவங்களுக்கு நீண்ட நஷ்டம் கிடச்சிருக்கும், பை பண்ணவங்களுக்கு நீண்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதற்கு தான் இவ்வாறு இதை வந்து நம்ம பை பண்ணியிருக்கேன், நான் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களை நான் வந்துட்டு பிரிக்க சொல்லலை. எப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமல் முதல் ஆப்ஷன் வியாபாரம் செய்யக்கூடாது. இதே நேற்றைய வியாபாரப்படி 1700 கால் 100 புட் 261 ரூபா ப்ரீமியம் இருந்தது. அப்போது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ரைட் பண்ணவங்களுக்கு 260 ரூபா, இன்றைக்கி பாருங்கள் 10 ரூபா. அப்போ 250 ரூபா அவங்களுக்கு லாபம். ரெண்டையுமே ரைட் பண்ணவங்களுக்கு 1700 கால் 100 புட்டு. இதே 1700 கால் 100 புட்டை வாங்கினவங்களுக்கு 250 ரூபா நஷ்டம். இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். இதை ரைட் பண்ணவங்களுக்கு 0வானது லாபம், பை பண்ணவங்களுக்கு இந்த 58 ரூபா நஷ்டம். இது தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மொத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹைக்கு லோவுக்கும் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் நடந்தது. நம்ம சொல்லியிருந்தோம் கேப் டவுன் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு 200 புள்ளிகளுக்கு கீழேயோ 200 புள்ளிகளுக்கு மேலேயோ இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஒர்க் அவுட் பண்ணுங்க நம்ம சொன்னோம். அதிலிருந்து 200 புள்ளிகள்னால் நம்மளுக்கு 17,860, அதை விட 200 பாயிண்ட் ப்ளஸ்னால் 17,262. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பு இருந்திருக்கு. நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ இன்றைக்கி மொத்தம் 316 பாயிண்ட் மூமெண்ட் இருந்திருக்கு. அப்போ ஓப்பன் எப்படி இருக்குது, அப்போ நம்ம காலையிலே சொல்லியிருந்த மிகைப்படுத்தின மதிப்பு இருக்குது, அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கேப் டவுன் ஆச்சு, 215 புள்ளிகள் கேப் டவுன். ஓப்பனான புள்ளிகளுக்கு மேலே 120 புள்ளிகளும், ஓப்பனுக்கு கீழ் 196 புள்ளிகளும். நேற்றைய ஹைக்கும் இன்றைய ஹைக்கு 127 புள்ளிகள் வித்தியாசம். நேற்றைய லோவை இன்றைக்கி பிரேக் பண்ணல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மார்க்கெட் என்னதான் கீழே வந்தாலும் நேற்றைய லோவை பிரேக் பண்ணல அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட். அடுத்தது வந்து க்ளோசிங்கில் பார்த்தா 167 புள்ளிகள் மைனஸ்லையும், ஹையிலிருந்து 72 புள்ளிகளும், லோலிருந்து 244 புள்ளிகள், மொத்தம் 316 புள்ளிகள் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. மொத்தம் 763 புள்ளிகள் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஏன் இது மாற்றம் அடையலை அப்படின்னா மார்க்கெட் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் வந்து நேற்றைய லோவை பிரேக் பண்ணதுனால அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கும். ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 17,110னா ஃபியூச்சர் எப்போவுமே ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்போ ரெண்டு ஒன்று ஆகணும். சில சமயம் ஒன்று ஆகாது, அப்போ வந்து செட்டில்மெண்ட் பிரச்சனைகள் சில வரும். ஆனால் எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் மந்த்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங்கில் இரண்டும் ஒரே விலையில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பிப்ரவரி கான்ட்ராக்ட் 17,185னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 70 ரூபா ப்ரீமியத்தில் இருக்குது. இப்போ 1700 கால் பாருங்கள், நம்மளுக்கு 1 ரூபா லோ 77 ரூபா ஹை, ஆனால் 10 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் 1 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆனாலுமே எவ்வளோ பெரிய மல்டிபிள் பாருங்கள். 17,000 கால் பாருங்கள், 8 ரூபா, 8 ரூபாயிலேருந்து 174 ரூபா, 150 ரூபாய் க்ளோசிங். அப்போ லோலிருந்து பாருங்கள் 10 மடங்கு ஏற்றம் கண்டிருக்கு. இதுதான் ஆப்ஷன் பையருக்கு உண்டான ஜாக்பாட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 17,000 புட்டு வந்துட்டு 28 ரூபாய், இவன் 147 ரூபா ஹை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0. அப்போ இவனோட பலவீனம் தெரிந்து தான் வியாபாரம் செய்ய முற்பட்டிருக்கணும். இதுதான் ஆப்ஷன் பையருக்கு ஜாக்பாட்டாக அமைந்தது. இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் வந்து 17,000 காலும் 17,000 புட்டு பேர்கேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 17,100 கால், 18,000 கால், 17,500 கால், 17,200 புட், 16,900, 16,500. அப்போ சந்தை 16,500லிருந்து 18,000க்குள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளாருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய நம்ம சின்ன வீட்டுக்குள்ளே விளையாடக்கூட்டோம்னு வச்சுக்கோங்க, என்னடா விளையாடுறக்கு இடமே இல்லைன்ட்டு அவங்க சோகத்தில் இருப்பாங்க. இதே ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே போயிட்டு விளையாடுறக்கு பார்த்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டெல்லாம் வருவாங்க. அதுபோல் ஆப்ஷன் பையருக்கு என்ன வேணும்னா இந்த பெரிய ஏரியா இருக்கணும், அப்போ தான் அவங்க சந்தோஷமாக அவங்க களமாட முடியும். அதனால் இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும்போது தான் ஆப்ஷன் பையர்களுக்கு ஒரு இம்பேக்டடாக இருக்கும். இதனை அறிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 17,000 கால் புட்னா மொத்தம் 537 ரூபா ப்ரீமியம். அதனால் 17,537, 16,463 பெரிய ரேஞ்சாக இருக்க போகுது. ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ வச்சுக்கோங்க. அதனால் 17,500 காலும் 16,500 புட்டும் இது பண்ணுறவங்களுக்கு 182 ரூபா ப்ரீமியம். அதனால் 17,682, 16,318 இருக்க போகுது. இப்போ 17,500 கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 17,623, 17,000 கால் பயப்படக்கூடிய இடம் 17,356, 16,500 கால் பயப்படக்கூடிய இடம் 17,225. இதுவே 17,500 புட்டு பயப்படக்கூடிய இடம் 17,050, 17,000 புட்டு பயப்படக்கூடிய இடம் 16,819, 16,500 புட் பயப்படக்கூடிய இடம் 16,441. இப்போ இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்கள்,
நம்மளுக்கு 38,147 ஹை, 37,012 லோ, மொத்தம் 37,058 ஓப்பன் ஆன புள்ளிகளிலிருந்து ரொம்ப குறைந்த அளவு தான் நம்மளுக்கு இறங்கியிருக்கு. நேற்றைய ஹை அதற்கு முந்தைய நாள் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் அங்கிருந்து ஒரு 300 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றம் கண்டிருக்கு. அப்போ இது எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 648 புள்ளிகள் கேப் டவுன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன புள்ளிகள் இருந்து 1089 புள்ளிகள் ஏற்றமும் 46 புள்ளிகள் இறக்கமும், மொத்தம் நேற்று கையை கடந்து 359 புள்ளிகள் ஏற்றமும், நேற்றைய லோவுக்கு இன்றைய லோவுக்கு 597 புள்ளிகள் வித்தியாசமும், க்ளோசிங்லேருந்து 276 பாயிண்ட் நிஃப்டி மைனஸில் முடிஞ்சாலும் பேங்க் நிஃப்டி ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஹையிலிருந்து 165 புள்ளிகள் இறக்கமும், லோலிருந்து 970 புள்ளிகள் ஏற்றமும், மொத்தம் 1135 புள்ளிகள் நம்ம சொல்லியிருந்தோம். பெரிய ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 37,601 அப்படிங்கிறது ஓப்பன், திங்கக்கிழமை ஓப்பன். இப்போ திங்கக்கிழமை ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன புள்ளிகளுக்கு மேலே 546, ஓப்பனுக்கு கீழே 1226. அப்போ இதனை கடந்தால் இன்னும் சற்று மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி எப்படி அமையுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது. அது ஏன் இருக்குன்னா பட்ஜெட் ஏரியா பக்கமாக இருக்கிறனால அதனுடைய ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் இருக்குது. இப்போ இது பாருங்கள், 37,000 புட்டு, 37,500 கால் பாருங்கள், 20 ரூபாய் லோ, 552 ரூபாய் ஹை, மொத்தம் 482 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய இது! ஆப்ஷன் ரைட்டர்ஸ் தான் ஜாக்பாட் அடைய முடியுங்கிறாங்க. ஆனால் ஆப்ஷன் பையர் தான் ரியல் ஜாக்பாட்டை அடிப்பாங்க. ஆனால் அது வர என்னென்னா, இரண்டு பேருமே எப்போ பலவீனமாகறாங்களோ அது மட்டும் எப்போது காத்திருந்து, அப்போ அது நம்ம காத்திருந்து நம்ம வந்துட்டு விதைச்சோம்னா அதுக்குண்டான அறுவடை பெருசாக இருக்கும். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கான கட்டண பயிற்சியை கொடுத்துட்ருக்கணும். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு இணைந்து கொள்ளலாம். அது 0 to ஹீரோங்கிறது மிகப்பெரிய அளவீடு கணக்கீடு. அதை தெரிந்து கொள்ளாமல் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டாம். இப்போ அடுத்த பிப்ரவரி கான்ட்ராக்ட் பார்த்துட்டிங்கன்னா 38,000 கால், 37,000 புட், 39,000 கால், 37,500 கால், 36,000 புட். அதனால் சந்தை 36,000 இருந்து 39,000 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது போல் நம்மளுக்கு இங்கே தென்படுது. அதற்கு தகுந்த மாதிரி வைட் ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 38,000 கால் அண்டு புட் பேர் ஹெட்ஜ். இது பேர் ஹெட்ஜ் ஆகலை, நான் பேரிங்காக எடுத்திருக்கிறேன். 1455 ரூபா ப்ரீமியம் கிடைக்கும். அப்போ 39,455, 36,500 இருக்க போகுது. 39,000 காலும் 37,000 புட்டு 669 ரூபா. அப்போ 39,663, 36,337 இருக்க போகுது. இப்போ இதுவே நம்மளுக்கு 39,000 கால் நம்மளுக்கு பயப்படக்கூடிய இடம் 39,375, 38,000 கால் பயப்படக்கூடிய இடம் 38,840, 37,000 கால் பயப்படக்கூடிய இடம் 38,463. இதே புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 39,000 புட்டு பயப்படக்கூடிய இடம் 37,836, 38,000 புட்டு பயப்படக்கூடிய இடம் 37,385, 37,000 புட்டு பயப்படக்கூடிய இடம் 36,712. ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி இதற்குள்ள ஸ்ட்ரைக் எடுங்க. இது பட்ஜெட் நெருக்கமாக இருக்கிறதுனால விளையாட்டு ஜாஸ்தியாக இருக்கும். புதியவர்கள் முடிந்த அளவு இதில் அறுவடை செய்யலாம் என்று தென்படுவதை விட இந்த 2-3 நாட்கள் இதில் எவ்வளவு லாபம் கிடைத்தாலும் பரவாயில்லை, இதை ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா ஆப்ஷன் பையர் கொண்டான அமௌண்ட் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஏற்ற சந்தையில் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். இதில் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி முற்பட்டிங்கன்னா லாபமாக இருக்கிற வரை நம்மளுக்கு சந்தோஷம். ஆனால் எதிர்பாராமல் நஷ்டம் பெருசாச்சுன்னா அதற்கு ஒரு முதலீடு நீங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த புதியவர்கள் இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே மிகப்பெரிய லாபமாக அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.